ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் Dheena. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த Gama Gama Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா, உருளைக்கிழங்கு வரமிளகா சாதம். அதாவது இந்த உருளைக்கிழங்கு திருவி வச்சிருக்க உருளைக்கிழங்கோட வரமிளகா போட்டு ரைஸை போட்டு பரட்ட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ரெசிபிகளை பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துருங்க. அப்போ தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த ரெசிபிகளை பண்ணும்போது கரெக்டான மசாலா போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரிப்ரேஷனும் வரும். அதனால் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. உருளைக்கிழங்கு வரமிளகா சாதம் தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2 நம்பர், வேக வச்ச சாதம் தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 3/4 டீஸ்பூன், வெங்காயம் 2 நம்பர், வரமிளகாய் 4 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, தோல் சீவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீட்டாக துருவி வச்சுருக்கணும். கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த கிரேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா, அது துருவலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சின்ன பல்லு பெரிய பல்லு இருக்கும். பெரிய பல்லு வச்சு நீங்கள் திருவினா தான் இந்த மாதிரி வரும். பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதே டைமில் நம்ம நார்மலாக ரைஸ் வந்து வீட்டில் சமைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சாதத்தை உதிரியாக வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல சாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேக்காடு விட்டுருப்போம். கொஞ்சம் அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இப்படி சாதம் சேரணும். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் விஷயம் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் அதிகமாக வேக விட்டீங்க, அப்போ அந்த டைமில் ஐயோ அந்த சாதத்தை வந்து தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை பருப்பு சாதத்துக்கு யூஸ் பண்ண முடியும் நினைப்பீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு காயை வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அதாவது உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம், முள்ளங்கி வச்சு பண்ணலாம், முட்டைக்கோஸ் வச்சு பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சாதத்தை வந்து நல்லா வேக வச்ச சாதத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படி கையில் அப்படி வேகாமல் இதோட கொஞ்சம் லைட்டாக மத்து போட்டு லைட்டாக அப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், இது மாதிரி லைட்டாக அதுக்குன்னு ரொம்ப கொலைய விடக்கூடாது. கொலைய விட்டால் மிக்ஸ் பண்ணுற பக்கம் கஷ்டமாக இருக்கும். அதான் விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கூட விடுற மாதிரி இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே டைமில் இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி கூட இருந்தால் தான் அந்த வெங்காயம் மென்று சாப்பிடும் போதோ, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மென்று சாப்பிடும் போதோ அந்த ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு இந்த கடுகு. இந்த கடுகு போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். டப்புன்னு நல்லா பொரிஞ்சு வருதா? இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 4 முறம், 4 ஒரு 6 முறை கூட போடலாம். கொஞ்சம் அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் சொன்ன குவான்டிட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் காரம் உரப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிளகாவை நம்ம என்ன பண்ணுறேன், இப்படி உடச்சி போடலாம். இந்த மிளகாய் கொஞ்சம் கருப்பாகுது, அச்சோ கொஞ்சம் கருப்பாகிடுச்சு, இது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. வரமிளகாவை இந்த இடத்துல நல்லா வறுபடணும். வறுபட்டால் தான் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த வரமிளகாவோட சேர்த்து சாப்பிடும்போது காரத்தன்மை அதிகமாக தெரியாது. அதனால தான் மீடியமான ஃப்ளேம் வச்சு இந்த மிளகாவை இப்படி வறுக்கணும்னு சொல்ல வருது. பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறலாம் கவலைப்படாதீங்க. அதனால் நீங்கள் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை போடுறோம். இதோட இந்த வெங்காயம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த வரமிளகா, இந்த வெங்காயம் தான். ஏன்னா அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மென்று சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த இடத்துல புளிப்புக்கு வந்து நம்ம வந்து எதனா சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற பக்குவத்துக்கு போய்டும். அதனால தான் இந்த இடத்துல தக்காளியோ இல்லை எலுமிச்சை பழமோ இல்லை புளியோ நம்ம சேர்க்கவே இல்லை. இதுதான் விஷயம். நார்மலாக வந்து வீட்டில் இது மாதிரி லைட்டாக வெங்காயம் போட்டு வதக்கி கொஞ்சம் புளிப்பு 2 தக்காளி போட்டு சாப்பிட்டா மசாலா சாதம் கான்செப்ட் போய்டும். ஸோ அதனால் இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டு ஒரு 2 செகண்ட் பெரட்டுறோம். பெரட்டி முடித்த பிறகு இந்த துருவி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த உருளைக்கிழங்கு அப்படியே மேலோட்டம் அப்படி போடுங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டிருக்கோம். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம். உடனே நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொடி போடுறோம் போடக்கூடாது. இந்த சிக்கன் மசாலா பொடி, மல்லித்தூள்லாம் போடாது. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுறோம். உப்பு போட்டு அந்த காயை வந்து அந்த வெங்காயத்தோடு பெரட்டுறோம். அப்படி பெரட்டும் போது அந்த தாளிப்போட வாசம் நல்லா கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பெரட்டணும் சொல்கிறது.
நான் இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணல. தண்ணி யூஸ் பண்ணால் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா வேக வச்சு வச்சுருக்க ரைஸ் இதில் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சொதன்னு போயிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய் ஸ்டார்டிங்காக சொன்னேன், கொஞ்சம் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் எதுக்காகனா, இந்த மாதிரி காய் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே எண்ணெய் அதிகமாக இருந்தால் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ், அதாவது நீங்கள் ஒரு 10 மணிக்கு ரெடி பண்ணிவிட்டு மதியம் 2 மணிக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு சாப்பிட்டோன்னா கையில் தொட்டினா எண்ணெயாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ போல் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதுக்காக 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அது சரியில்லை. சரிங்களா? இப்போது இந்த காயை போட்டு இந்த மாதிரி பெரட்டுறோம். பெரட்டுற டைமில் இப்போது இந்த மல்லித்தூள் எதுக்காக போடுறோம்? வாசத்துக்காக போடுறோம். நல்ல ஒரு குழம்போ, நல்லா நம்ம சவுத் இந்தியன் ப்ரிப்பரேஷன் எது பண்ணாலும் நல்ல வாசம் கமகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே டைமில் இந்த மிளகாத்தூள் லைட்டாக காரத்துக்காக போடுறோம். அதிகமான மிளகாத்தூள் மட்டும் போடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அப்படி அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த மிளகாவோட, அந்த காஞ்ச மிளகாவோட தன்மை வந்து மாற ஆரம்பிச்சிடும். அப்படி மாறிச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு சிட்டிக்காக இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் முக்கியமாக ஹைலைட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் மசாலா. நான் சைவ சாப்பாடு சாப்பிட்றதுல சிக்கன் மசாலா சொல்கிறாரு, இது எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல இந்த மசாலா வந்து நம்ம அந்த சிக்கனுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பைஸை யூஸ் பண்ணுறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, இந்த மாதிரி ஸ்பைஸை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து அந்த ஸ்பைசஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ இந்த பொடியை வந்து மேலோட்டமாக நல்லா போட்டிருக்கேன். போட்ட பிறகு பொடி போடும்போது நல்லா வாசம் வரும். போடும்போது அப்படி லைட்டாக பிரட்டி கொஞ்சமாக தண்ணி, அதாவது அந்த மசாலா வெறும் கடாயில் போட்டு நீங்கள் பிரட்டிங்கன்னா நெடி வரும். உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்து நீங்கள் கிச்சனில் கிண்ட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக பிரட்டுறோம். இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக போடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த காய் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் சமைக்கும் போது எப்படி வேணால் சமைக்கலாம். ஆனால் சமைக்கும் போது எந்த பொருளை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், எப்போ போடணும், அதை எப்படி பக்குவம் மிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை வீட்டில் புரிஞ்சு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சமையல் வந்து நல்லா சூப்பராக வரும். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி, இந்த ரெசிபி நான் கண்ணை மூடிட்டு செய்வேன். அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த இடத்துல அந்த பக்குவத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு தப்பு பண்ணாலும் அதை ரெக்கவரி பண்ண முடியும். அதனால தான் வந்து இந்த காரம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ வதக்கலாம், எப்போ வந்து இன்னொரு பொருளை யூஸ் பண்ணலாம் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆகட்டும், ஒரு 2 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். இப்போது இந்த காய் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இங்கே பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இந்த காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே எடுத்தால் ஒரு பொரியலாகவே சாப்பிட்லாம். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த வரமிளகா, இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, இந்த 3த்தையும் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கடித்து சாப்பிடும்போது அந்த காரத்தன்மை தெரியும், நறுக்குன்னு இருக்கணும். இதுதான் ஹைலைட்டு. அந்த காய் நல்லா வதங்கிடுச்சு, மசிஞ்சு போச்சுன்னா வேல்யூவே இல்லை, இந்த ரெசிபி நல்லா இருக்காது. சரிங்களா? இப்போ வந்து ரைஸ் போட்டு வரலாமா? ரைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ரைஸ் வந்து எவ்வளோ போடணும், காய் எவ்வளோ இருக்கணும், ரைஸ் எவ்வளோ இருக்கணும், இதை தெரிஞ்சுக்கங்க. காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70%, 60 to 70% இருக்கணும். மீதி 30 to 40% ரைஸ் இருக்கணும். ரெண்டுமே ஒரே அளவாக இருந்தால் அது சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. அதனால் இந்த வேக வச்ச சாதத்தை கையிலேயே அப்படி நுணுக்கி போடுறோம், லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி போடுறேன். சரிங்களா? அவ்வளோதான், போதும். ரைஸ் அதிகமாக வேண்டாம். இப்போ இந்த ரைஸ் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிழங்கோட ஃபஸ்ட்டு இந்த ரைஸை திருப்பி வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம். அப்படியே பிரட்டினா அது பெறாது, சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. அந்த ரைஸும் அந்த கிழங்கும் ஒன்றோட ஒன்று சேரணும். இப்படி இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பிரியாணியும் மிஞ்சம், சுட சுட சாப்பிட்ணும். என்னடா இதை மாதிரி நம்ம சாப்பிட்டதே இல்லையே, டெய்லியும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறோம், டெய்லியும் வரமிளகா போடுறோம், டெய்லியும் வெங்காயம் போடுறோம், கொத்தமல்லி போடுறோம், ஆனால் இதை நம்ம ட்ரை பண்ணவே இல்லையே அப்படி சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான், ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இப்படி பரட்டி எடுத்துக்க வேண்டியதான்.
உருளைக்கிழங்கு வரமிளகா சாதம். நம்ம வீட்டில் ரெகுலராக நீங்கள் தாளித்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி பக்குவத்தை தாளித்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்மளோட கமா கமா சமையலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ரெசிபி, சிம்பிள் ரெசிபி, ஈஸி ரெசிபி, டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.